பல வாக்குறுதி இந்த திமுக கட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும் தான் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது அரசு ஊழியராகட்டும், அல்லது பகுதி நேர ஆசிரியராகட்டும், இடைநிலை ஆசிரியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், கிராம உதவியாகட்டும், சத்துணவாகட்டும், எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த வாக்குறுதி என்ன குறிப்பிட்டு நிறைவேற்ற வேண்டும் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட நடவடிக்கைகளுக்காக ஒழுங்கா அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், எதையுமே கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக செயல்பட என்று ஒடுக்குறாங்க. மிக கண்டனத்துக்குரியது. ஒரு ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு போராடுவதற்கு அனைவருக்கு உரிமை உண்டு. தங்களுடைய நிலைமையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, ஒவ்வொரு சங்கத்திற்கு உரிமை உண்டு. அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் செஞ்சேன். இவர்கள் மாதிரி யாரும் அடக்குமுறையை நாங்கள் செய்யல. இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல. அப்படியே நாங்கள் போராடினா எங்க மீது வழக்கு. அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்னைக்கு விவசாயிகளிலிருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதை இந்த அரசு ஒடுக்க பார்க்குது. ஒடுக்க தான் இன்னைக்கு நீதியம் அதிகமாகுது. இதையெல்லாம் எல்லா அமைப்பை சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்?